தமிழகத்தில் மதத்தையும் சாதியையும் முன்வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருப்பதாகவும் அதற்காக அதிமுகவை கூட்டணியை சேர்த்துக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். போலி மத அரசியலை பாஜக முன்னெடுத்திருக்கிறது, போலி பக்தியை பாஜக முன்னெடுத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முயற்சிக்கிறது என்றும், இது பெரியார் வளர்த்தெடுத்த மண் என்றும் முதலமைச்சர் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா மற்றும் பெரியார் குறித்த விமர்சனத்திற்கு அதிமுக தரப்பிலிருந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்படாத நிலையில் அவர்கள் கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய குற்றச்சாட்டில் சாடியிருக்கிறார். இதுகுறித்து முதலமைச்சர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் அவங்க அரசியல். தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்போ ஆபத்து. மிஸ்டு கால்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாமல் போனவங்க. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்போ கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண், கலைஞர் அவர்கள் இதை மீட்ட மண். தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழுகிற மண் இது. கடந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில் அளவுக்கு 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அதேபோல் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம். இதுதான் நம்ம திராவிட மாடல். இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அவங்களால் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பற்றி பேச முடியல, ஓட்டு கேட்க முடியாது. செஞ்சிருந்தது தானே சொல்ல முடியும். அதனால தான் இப்போ மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயும் திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே இன்றைக்கு கதறிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க. போலி பக்தி மூலம் தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் செய்ய முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக பாரதிய ஜனதாவை சேர்ந்து திரு கரு நாகராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மத அரசியலை பாஜக முன்னெடுக்க முயற்சிக்கிறது, அதற்காகத்தான் அதிமுகவை கூட்டணி சேர்த்திருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல இந்த மத ரீதியா மக்களை பிளவுபடுத்துறது, ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு சட்டம், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு நோக்கம், ஒரு பார்வை, இதை கொண்டிருக்கிறது தானங்க திமுக. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலத்துல இருந்து இதுதானங்க பண்ணிட்டு இருக்காங்க நாட்டுல. இந்து மதத்தை, இந்து மத பழக்க வழக்கங்களை, கொள்கைகளை, லட்சியங்களை, கடவுளை நிந்திப்பதும், குறைக்கு சொல்வதும், கேலி செய்வதும், கிண்டல் செய்வதும், கொச்சைப்படுத்துவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கையா இல்லையா சொல்லுங்க. அன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இருந்து இன்னைக்கு இருக்கிற ஆராசாய் வரைக்கும் எத்தனை தடவை இத மன நோகடிச்சிருக்காங்க இந்து மக்களை. யார் அப்ப மத ரீதியா செயல்படுறது? இந்து மதத்தை கேலி கிண்டல் பண்ணா, குறை சொன்னா, கடவுளை குறை சொன்னா, புராணங்களை குறை சொன்னா, மற்றவங்களுக்கு எல்லாம் இனிக்கும் சொல்லி இவங்க பேசுறது மதவாதமா? உண்மையான பக்தி மார்க்கமாக கடவுளை வணங்குகிற மக்களை ஒன்று திரட்டி அந்த கடவுளுக்கு தீபாராதனை காட்டி ஒரே இடத்துல 5 லட்சம் பேர் கந்தசஷ்டி கவசம் பாட வைப்பது மதவாதமா? எது மதவாதம்? இப்படியே சொல்லி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை எத்தனை வருஷத்துக்கு அவங்க ஏமாற்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இனியும் முதலமைச்சர் கனவு பலிக்காது. இது பெரியார் மண்ணு, அந்த மண்ணு, இந்த மண்ணுன்னு எங்க தோண்டினாலும் கடவுள் சிலைகள் தான் கிடைக்குது தமிழ்நாட்டுல. இது புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி. இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு தொடக்க காலத்துல அவர் சொல்றாரு 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னு எழுத ஆரம்பிச்சோம்னா கடவுளைத்தான் நம்ம முதல்ல இங்க இருக்கிற இந்து கடவுளைத்தான் நம்ம வணங்கணும், இந்து மதத்தை தான் போற்றணும். அதோட ஒன்றிதான் இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு உருவாகுது. மற்ற அவங்க நினைக்கிற வரலாறு எந்த காலத்துல உள்ள வந்துச்சு, எந்த காலத்துல தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டது? இன்னைக்கு இருக்க எல்லா மக்களும் அவங்களுடைய அடிப்படை, அவங்களுடைய கடந்த காலம் எங்க இருந்து வந்தது, இதையெல்லாம் விட்டுட்டு குறிப்பிட்ட இந்து மதத்தை மட்டும் குறை சொல்வது ஏன்? இதே முதலமைச்சர் மதவாதத்தை பத்தி பேசுறாரு. ஸ்ரீரங்கம் கோயில நெற்றியில குங்குமம் வைக்கும் போது அந்த இடத்துல முதலமைச்சர் அவர்கள் அதை அடிக்கலையா? அது என்ன விதமான ஒரு மத நல்லிணக்கமா? அது அர்ச்சகர் வச்ச குங்குமத்தை கோயில் வாசல்ல அடிக்கிறது முதலமைச்சருடைய மத நல்லிணக்கமா? ஐயா தேவரையா அவருடைய சமாதியில கொடுத்த அந்த நினைவிடத்துல கொடுத்த விபூதியை கீழே போட்டுட்டு வர்றது மத நல்லிணக்கமா?
விபூதி குங்குமம் கூட உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலைன்னா விபூதி குங்குமம் வைக்கிறவங்க ஓட்டு மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்க, அது மதவாதமா? நாங்க முருக பக்தர்களை ஒன்றா திரட்டுறது மதவாதமா? முதலமைச்சர் தலைமையில முருகன் மாநாடு பழனியில் நடத்தினா அது மதவாதம் இல்ல, அதே இந்த மக்கள்லாம் சேர்ந்து நடத்தினா அது மதவாதம். இப்படி சொல்லி இனிமேல் ஏமாற்ற முடியாதுங்க. தமிழ்நாட்டுல ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு அப்படிங்கிறது இல்ல. நீ அரசியல் சொல்லி ஓட்டு கேட்கறீங்க, ஆனா ஆன்மீக உணர்வுகளை புண்படுத்துறீங்க, ஆன்மீகத்தை அழிய நினைக்கிறீங்க, இந்து வாழ்க்கை முறையை ஒழிக்க நினைக்கிறீங்க, பண்பாடை சிதைக்க நினைக்கிறீங்க. இத மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன வேணாலும் பேசட்டும், இவங்க கதை இனிமேல் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது. நன்றி திரு கருநாகராஜன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.